3 ஆஃப் கேப்ரியல் வந்து வந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ப்ராஸ்பெரிட்டி அரைசிங் ஃப்ரம் 9 ஆஃப் ரஃபேல். 9 ஆஃப் ரஃபேல் வந்திருக்காங்க. நீங்க எடுக்கும் போதே ஒரு அழகா இருக்கு. ஆமா, யூனிக்கா இருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, மே மந்த் கண்டிப்பா 3 ஆஃப் கேப்ரியல் வந்து வந்திருக்கிறாங்க. ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, ப்ராஸ்பெரிட்டி அரைசிங் ஃப்ரம் வைஸ் பிளானிங். வைஸ் பிளானிங். ஸோ நல்லா வந்து ஒரு ஒரு ப்ராஸ்பரிட்டி வந்து நல்லா பிளான் பண்ணீங்கன்னா அது வந்து அபண்டன்ட்டாக வந்து நீங்கள் வந்து அது பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் டு டேக் தி நெக்ஸ்ட் ஸ்டெப். வெரி நைஸ். ஆப்டிமிஸ்டிக் பிளான்ஸ் தட் டேர்ன் அவுட் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாவே, இப்போ வந்து அது வந்து ஒரு வைஸான பிளானிங்காக இருந்ததுன்னா நமக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டி வரத்துக்கான வழி வகுக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து பாசிட்டிவான இதில் இருக்கும்போது, அந்த முயற்சியில் அந்த பிளானில் வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம முயற்சியை வந்து செயல்படுத்திக்கிட்டே இருக்கோம், அந்த செயலை வந்து கரெக்டான விதத்தில் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அமைஞ்சிடும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஆக்ஷன் போடுறதுக்கு, டைம் டு டேக் தி நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்றதுக்கு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது ப்ராஸ்பெரிட்டி வந்து தன்னால் வந்துடும்ன்றது ஏஞ்சல் கேப்ரியல் வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுத்து. அதில் கப்பல்லாம் வேற வச்சிருக்காங்க போல கேட்பாங்க. ஆமாம், ஃபாரின் போகிறதுக்கு அதெல்லாமே ஒரு இது தானே. அது சிம்பாலிக் லாங்குவேஜாக வந்து நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து ஃபாரின் ட்ரிப் போகணும், ஃபாரினில் போய் வேலைக்கு செட்டில் ஆகணும், படிக்கிறதுக்கு சார்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு ப்ராஸ்பெரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது அமையும் அப்படின்றது சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேம். ஸோ இந்த ஏஞ்சல் இவங்களுடைய இதில் வந்து கலர்ஸ் என்ன மாதிரினா ஆரஞ்சு கலரை வந்து வேர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி லைட் ப்ரௌன் ஷேட்ஸ், க்ரீன் ஷேட்ஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அருமை. அவங்களும் பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்காங்க. இப்போ ஜூன் மந்த்துக்கு எஸ் 2 ஆஃப் ஏரியல் வந்து வந்திருக்காங்க ஜூன் மந்தில். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் பேலன்ஸ், ஒர்க்கிங் மல்டிபிள் ஜாப்ஸ் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் அட் ஒன்ஸ், மேக்கிங் ஒர்க் ஃபன். ஸோ நம்ம வந்து எதுலேயும் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எல்லா விஷயத்தையும் ஒரு ஃபன்ஃபுல்லாக நம்ம வந்து செய்யறதுக்கு பழகிக்கணும். முக்கியமாக பேலன்ஸ்டாக வந்து இருக்கிறது முக்கியன்றது. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது வந்து நம்ம மனசுக்கு பிடிச்சி செய்யணும். அதே வந்து பேலன்ஸ் வந்து முக்கியமானது. ஸோ நம்ம அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பேலன்ஸ்டாக நம்ம கொண்டுட்டு போகிறோமோ அதை கொண்டுட்டு போகும்போது நமக்கான வழிபாதைகள் கிளியராக இருக்கும். ஸோ அதுதான் ஏஞ்சல் ஏரியல் வந்து நமக்கு வழி நடத்துறதுக்கு சொல்கிறாங்க. இதுக்கு கலர்ஸும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒயிட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இவர் கையில் இன்ஃபினிட்டி மாதிரி ஒரு சிம்பிள் வச்சிருக்காரு மேம். இப்போ நம்ம ஜூலை மந்த்துக்கு போவோம். ஏஸ் ஆஃப் ரஃபேல் வந்து வந்திருக்காங்க ஜூலை மந்தில். இவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ பாசிட்டிவ் நியூ எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுல்ஃபில்லிங் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ஸ், டீப் அண்ட் லாஸ்டிங் ஸ்பிரிச்சுவல் இன்சைட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏஸ் ஆஃப் ரஃபேல். ஏஞ்சல் ரஃபேல் வந்து ஒரு தனியாக இருப்பேன், உங்களுக்கான மெடிடேட்டிவ் இதுலேயும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத்லேயும் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏஞ்சல் ரஃபேல் வந்து அவங்க வந்து இருக்காரு. ஸோ இவங்க கலர்ஸ் வந்து க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம், லைட் பர்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஆகஸ்ட் மந்த். ஆகஸ்ட். 9 ஆஃப் ரஃபேல். 9 ஆஃப் ரஃபேல் வந்திருக்காங்க. நீங்க எடுக்கும் போதே ஒரு அழகா இருக்காரு. ஆமா, யூனிக்கா இருக்காரு அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, ஆகஸ்ட் மந்த்துக்கு மேக் அ விஷ், ட்ரீம்ஸ் பிகம் ரியாலிட்டி. பாருங்க, யூனிக்கா இருக்க மாதிரி யூனிக்கா சொல்றாரு அவர் விஷயத்தை. ஜாய்ஃபுல் டைம் ஆஃப் லைஃப். ஸோ உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஜாய்ஃபுல்லான டைம் இருக்கும் அப்படின்றது ஏஞ்சல் ரஃபேல் வந்து சொல்றாங்க. நீங்க என்ன விருப்பப்படணுமோ அதை வந்து அந்த மந்த்ல வந்து நீங்க விஷ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அந்த ட்ரீம் வந்து ரியாலிட்டியா வரும். இல் பிகம் அஸ் அ ரியாலிட்டி அப்படின்றது அவங்க வந்து வழிநடத்துறதுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நீங்க அதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டு கரெக்டாக அதில் வந்து பிளானிங்களோட வந்தா இதுக்கான விஷயம் தானாவே ஆகஸ்ட் நடந்துடும். இவங்களுக்கு கலர் வந்து கிரீன் கலர். ஸோ ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னாவே வந்து கிரீன் இருக்கிறது, அதுதான் மெயினா வந்து கிரீன் வந்து வச்சிருக்காங்க. அதுவும் அலிபாபாவும் அற்புத விளக்கு மாதிரி கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. செப்டம்பர் மந்த்துக்கு 8 ஆஃப் ஏரியல் வந்து செப்டம்பர் மந்த்துக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ 8 ஆஃப் ஏரியல்ல என்ன சொல்றாங்க, டேக் கிரேட் ப்ரைட் இன் யுவர் எக்ஸலண்ட் ஒர்க், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட், கன்சிடர் கெட்டிங் அடிஷ்னல் எஜுகேஷன் ஆர் ட்ரைனிங். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆகஸ்ட்டில் உங்களுக்கு வேண்டியது எல்லாமே நிறைவேறும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. செப்டம்பருக்கு வரும்போது நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுடைய ஒர்க்குக்கான ப்ரைடு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து டிசர்வ்டு பர்சன் அப்படின்றதுக்கு அவங்க சொல்கிறாங்க. ப்ராக்டிஸ் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம வந்து அதுக்கு என்ன சொல்ல அந்த நம்மளுடைய இதை கன்சிஸ்டண்ட்டாக எது ஃபாலோ பண்ணாலும் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சிஸ்டன்சி வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்ன்றது சொல்கிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ராவாக ஏதாவது உங்களுக்கு உங்களுடைய பேஷன் சம்மந்தப்பட்டோ இல்லை உங்கள் க்ரோத் ரிலேட்டட் சம்மந்தப்பட்டோ நீங்கள் இன்னும் ஒரு எஜுகேஷனில் வந்து ட்ரைனிங்ஸோ இல்லை அது கரியர் க்ரோத்துக்கான விஷயங்களோ நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல வழியில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஏஞ்சல் ஏரியல் வந்து உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இவங்கையும் நீங்கள் என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணலாம்னா பிங்க் கலர்ஸ் வந்து வைப்ரண்ட்டாக யூஸ் பண்ணலாம். வெரி நைஸ். அக்டோபர் மந்த்துக்கும் கிங் ஆஃப் ஏரியல் வந்திருக்காங்க. வெரி நைஸ். இது 8 ஆஃப் ஏரியல், அவங்க கிங் ஆஃப் ஏரியல் வந்து வந்திருக்காங்க.